வணக்கம். ஒரு தொகுதியோட அரசியல் அது தேர்தல்ல ஜெயிக்கிறதோடயோ தோக்குறதோடயோ முடிகிற விஷயம் இல்ல. அது அந்த மண்ணோட பொருளாதாரம், அங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கை, அவங்களோட நம்பிக்கை, ஏமாற்றம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்த ஒரு விஷயம். இன்னைக்கு நாம வேடசந்தூர் தொகுதியை பத்தி தான் ரொம்ப ஆழமா டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ண போறோம். இது வெறும் எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தின அனாலிசிஸ் கிடையாது. இது ஒரு தொகுதியை அதோட ஆணிவேர்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஒரு நல்லாட்சிக்கான ப்ளூ பிரிண்ட்டை எப்படி ரெடி பண்றதுங்கிறதுக்கான ஒரு மாடல். நம்மளோட இந்த பயணத்தை ஒரு 5 பகுதியா பிரிச்சிருக்கோம். முதல்ல வேடசந்தூரோட இதயம், அதாவது அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்க போறோம். அடுத்து டேட்டாவை வச்சு இப்போ என்ன நிலைமைன்னு பார்க்கலாம். மூணாவதா மக்கள் நம்பிக்கை ஏன் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் மாறுதுன்னு ஆராய போறோம். நாலாவதா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வா ஒரு தெளிவான கவர்னன்ஸ் பிளான பார்ப்போம். கடைசியா தேர்தலையும் தாண்டி அரசியலுக்கு அப்புறம் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, அதை பத்தி யோசிப்போம். எந்த ஒரு அனாலிசிஸும் அந்த மண்ணுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? வேடசந்தூரோட உயிர் நாடியே அதோட கிராமங்கள்ல தான் இருக்கு. இங்க வாழ்க்கைங்கிறது நிலத்தோட, விவசாயத்தோட ஒவ்வொரு சீசனோடும் பிணைஞ்சிருக்கு. மக்களோட ஆசைகளும் சரி, அவங்களோட பிரச்சனைகளும் சரி, இந்த விவசாய அடிப்படையில இருந்து தான் வருது. இப்போ நீங்க இந்த மேப்ல பாக்குற மாதிரி வேடசந்தூர் தொகுதி தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட மைய பகுதியில இருக்கு. அது அமைஞ்சிருக்கிற இடம்தான் அங்கிருந்து மார்க்கெட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், தண்ணி வசதி, ஏன் மக்கள் எங்க வேலைக்கு போறாங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஒரு தொகுதியை ஆளணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அதோட மேப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. கிட்டத்தட்ட 78%. இதுதான் வேடசந்தூர்ல இருக்கிற கிராமப்புற மக்களோட எண்ணிக்கை. இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் கொண்டு வர ஒவ்வொரு பாலிசியும், ஒவ்வொரு திட்டமும் இங்க இருக்கிற விவசாய குடும்பங்களை எப்படி பாதிக்கணும்னு யோசிச்சுதான் செய்யணும். சிட்டிக்காக போடுற திட்டத்தை அப்படி இங்க காப்பி அடிக்க முடியாது. சரி, இப்போ இந்த நம்பரை பாருங்க. சுமார் 80%. இதுதான் இந்த தொகுதியில சராசரியா நடக்கிற ஓட்டுப்பதிவு. பொதுவா ஓட்டுப்பதிவு அதிகமா இருந்தா ஆட்சி மாற்றம் வரும்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இங்க இது ஒரு வாடிக்கையான விஷயம். இது என்ன காட்டுதுன்னா, இங்க இருக்கிற மக்கள் அரசியல் ரீதியா எவ்வளவு தெளிவாவும் ஈடுபாட்டோடும் இருக்காங்கன்னு தான். அவங்க அமைதியா இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க ஃபீல்ட்ல இருந்தப்போ ஒரு வாக்காளர் சொன்ன வார்த்தை இது. ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. இலவசம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல செய்ய வேண்டியதை செய்யுங்க. பாருங்க, இந்த ஒரு வரி போதும் வேடசந்தூர் மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்க. அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேணான்னு சொல்லல, ஆனா வெறும் இலவசம் மட்டும் வாழ்க்கைய மாத்திராதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க கேக்குறது என்னன்னா, ஒரு நிரந்தரமான வளர்ச்சி, ஒரு நல்ல ரோடு, தண்ணி வசதி, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் தான். ஓகே, மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸை பார்க்கலாம் வாங்க. டேட்டா பொய் சொல்லாது. அது எலெக்ஷன் ரிசல்ட்டையும் இப்போ இருக்கிற நிர்வாகத்தோட செயல்பாட்டையும் நமக்கு தெள்ள தெளிவா காட்டும். ஒரு கதைக்கு நம்பர்ஸ் எப்படி ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு இப்ப பாப்போம். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. இதுல ஒரு பெரிய கதை இருக்கு. 2016ல அதிமுக கிட்டத்தட்ட 10% ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்குது. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல திமுக ஒரு 8% வித்தியாசத்துல இந்த தொகுதியை பிடிக்குது. கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% ஓட்டு ஸ்விங் ஆயிருக்கு. ஒரு கிராமப்புற தொகுதியில இவ்ளோ பெரிய மாற்றங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. இது ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக் மாதிரி. இந்த மாற்றம் ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா அதுதான் நல்லாட்சிக்கான சாவி. இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட பர்ஃபார்மன்ஸை ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி பார்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போறதுல ஆளுங்கட்சியா இருக்கிறதோட பலம் அவருக்கு உதவுது. இது ஒரு பிளஸ். ஆனா இன்னொரு பக்கம் ரோடு, தண்ணி மாதிரியான உள்ளூர் உள்கட்டமைப்பு வேலைகள் ரொம்பவே பின்தங்கி இருக்கு. பார்ட்டி ஆர்கனைசேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த பட்டா பிரச்சனையும் போலீஸ் சம்பவமும் மக்கள் நம்பிக்கையை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடுச்சு. அதாவது நல்லது மாநில திட்டங்கள் வழியா வருது, ஆனா கெட்ட பேரு உள்ளூர் பிரச்சனைகளால உருவாகுது. மக்களோட குறைகள்ல ரொம்ப முக்கியமானது இந்த நிலப்பட்டா பிரச்சனை தான். ஏழை மக்களுக்கு இலவசமா வீட்டு மனை பட்டா தர்றது உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் தான். ஆனா அதை செயல்படுத்தின விதத்துல நடந்த குளறுபடிகள், தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்ததா சொல்ற குற்றச்சாட்டுகள், நிர்வாக திறமை இல்லாதது, இதெல்லாம் மக்கள் மனசுல பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்கு. ஒரு ஏழைக்கு பட்டாங்கிறது வெறும் பேப்பர் இல்ல, அது அவங்களோட அடையாளம், அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட அடுத்த தலைமுறைக்கான ஒரு சொத்து. 2வது பெரிய குறை வருஷக்கணக்கா தீர்க்கப்படாத உள்கட்டமைப்பு பிரச்சனைகள். பல கிராமங்களுக்கு இன்னைக்கும் சரியான ரோடு இல்ல. இதனால விவசாயிகள் அவங்க விளைபொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது கஷ்டம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆகுது, ஒரு அவசர ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூட பெரிய சிக்கலா இருக்கு. அதே மாதிரி தான் பல இடங்கள்ல குடிதண்ணீர் தட்டுப்பாடு. 24 மணி நேரமும் குழாயில தண்ணி வரும்னு சொன்னது வெறும் வாக்குறுதியாவே இருக்கு. மூணாவதா ரொம்பவே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், போலீஸ் மேல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கை. அந்த பட்டா பிரச்சனை சம்பந்தமா ஒரு குடும்பத்தை போலீஸ் ரொம்ப கடுமையா தாக்குற வீடியோ ஒன்னு சோஷியல் மீடியாவில் பரவி பெரிய அதிர்வலைகளை உண்டாக்குச்சு. இந்த ஒரே ஒரு சம்பவம் அரசாங்கம் மேலையும் சட்டத்து மேலையும் மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையே அடியோடு காலி பண்ணிருச்சு. நம்மள பாதுகாக்க வேண்டியவங்களையே மக்கள் சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சா அங்க ஆளுகை தோத்துருச்சுன்னு அர்த்தம்.
இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியே தெரியிற அறிகுறிகள் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? எதுக்காக வாக்காளர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தங்களோட ஆதரவை மாத்துறாங்க? இந்த நம்பிக்கையோட உடற்கூறியலை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது தனிப்பட்ட தலைவர்களை பத்தினதில்ல, இது சிஸ்டம்ல இருக்கிற தோல்விகளை பத்தினது. களத்துல இருக்கிற முக்கியமான 2 பேரை பார்ப்போம். இப்ப எம்எல்ஏவா இருக்கிற திரு எஸ் காந்தராஜன் ஆளுங்கட்சியோட பலத்தோட இருக்காரு. அரசாங்கத்தோட திட்டங்களை அவரை மக்கள் கிட்ட கொண்டு போகுது. இன்னொரு பக்கம் முன்னாள் எம்எல்ஏ திரு விபிபி பரமசிவம் ரொம்ப அனுபவமான தலைவர். அவருக்குன்னு ஜாதி ரீதியாவும் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு நிரந்தரமான ஓட்டு வங்கி இருக்கு. 2 பேருக்குமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சரிசமமா தான் இருக்கு. ஆனா கடைசியில யார் ஜெயிக்க போறாங்கன்றதை தீர்மானிக்க போறது மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்கு யார் ஒரு நம்பகமான தீர்வு கொடுக்கறாங்கன்றது. வாக்காளர்களோட அதிருப்திக்கு பின்னாடி 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, ஜாதி ஓட்டுகள் இனிமே எந்த கட்சிக்கும் நிரந்தரம் இல்ல. 2, வளர்ச்சி திட்டங்கள்ல இருக்கிற இடைவெளி. 3, இளைஞர்கள் மத்தியில வேலையில்லாத திண்டாட்டம். 4வது, நலத்திட்டங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பை ஏற்படுத்தி மக்கள் உண்மையான வளர்ச்சியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொரு குடிமகனும் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ துடிக்கிறதோட சம்பந்தப்பட்டது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்கிற அந்த கண்ணியத்துக்கு அடிப்படை வசதியும் வாய்ப்புகளும் ரொம்ப அவசியம். அதனால உண்மைகளின் அடிப்படையில பொறுப்போட பேசுறதும் செயல்படுறதும் தான் நம்ம ஜனநாயகத்தை இன்னும் வலுப்படுத்தும். பிரச்சனையை சரியா கண்டுபிடிச்சிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். மீதி வெற்றி அதுக்கு சரியான தீர்வை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதுல இருக்கு. சரி, இப்போ வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இல்லாம டேட்டாவை அடிப்படையா வச்சு உருவாக்கின ஒரு உறுதியான செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆளுகை திட்டத்தை பார்க்கலாம். இது ஜெயிக்கிறதுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையை மட்டும் இல்ல, ஒரு வெற்றிகரமான நிர்வாகத்துக்கான ஒரு முழுமையான வரைபடம். இந்த கவர்னன்ஸ் பிளான்ல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, எல்லா வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சுத்தமான குடித்தண்ணீர். 2, தொகுதியில இருக்கிற எல்லா கிராமத்து ரோட்டையும் தரம் உயர்த்தி போடுறது. 3, விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்க ஒரு அக்ரி ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிக்கிறது. 4, நலத்திட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகளை அடைச்சு அது சரியா போய் சேர்தான்னு உறுதி பண்றது. இந்த 4மே மக்களோட முக்கியமான குறைகளுக்கு நேரடியான பதில்கள். இந்த அக்ரி ப்ராசஸிங் ஹப்ங்கிறது வெறும் ஒரு பில்டிங் இல்ல, அது உள்ளூர்ல கிட்டத்தட்ட 1000 புது வேலை வாய்ப்புகளை உருவாக்க போற ஒரு எக்கனாமிக் என்ஜின். இங்க இருக்கிற இளைஞர்கள் வேலைக்காக சிட்டிக்கு போறதை தடுத்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கைய இது அமைச்சு கொடுக்கும். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு கணக்கீடு. கிராமத்து ரோடுகளை நல்லா போட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? விவசாயிகள் அவங்க விளை பொருட்களை வீணாக்காம கரெக்ட் டைமுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். நடுவுல இருக்கிற இடைத்தரகர்களோட ஆதிக்கம் குறையும். இதனால மட்டுமே விவசாயிகளோட வருமானம் குறைஞ்சது 10% அதிகமாகும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இது மக்கள் கையில நேரடியா பணத்தை கொண்டு போய் சேர்க்கிற திட்டம். ஒரு சூப்பரான திட்டம் வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அந்த திட்டத்தை ஒவ்வொரு சமூகத்துக்கிட்டையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க பிரச்சனைகள், அவங்கவங்க முன்னுரிமைகளும் இருக்கும். இளைஞர்களோட தேவை வேற, பெண்களோட எதிர்பார்ப்பு வேற. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மொழியில பேசும்போது தான் ஒரு திட்டம் அரசாங்க திட்டமா இல்லாம மக்கள் திட்டமா மாறும். இந்த முழு பகுப்பாய்வோட இறுதியில நம்ம நிக்கிற இடம் இதுதான். அரசியல்ங்கிறது தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அது மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது. அந்த நம்பிக்கைய சும்மா பேசி ஜெயிக்க முடியாது. அதுக்கு திட்டமிட்ட டேட்டாவை அடிப்படையாக கொண்ட வெளிப்படையான ஒரு நல்லாட்சி தேவை. டேட்டாவை வச்சு ஒரு ஆட்சியை உருவாக்கும் போது மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் படியும் சரி, ஒரு நல்ல நிர்வாகத்தின் அடிப்படையிலையும் சரி, மக்களோட தகவல்களை அவங்களோட அனுமதியோட ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட கையாள்வது தான் அந்த நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். அப்போ இந்த அரசியல் நம்பிக்கைங்கிறது எப்படிதான் உண்மையா உருவாக்கப்படுது? அது தானாவோ இல்ல ஒரு தலைவரோட தனிப்பட்ட கவர்ச்சியாலேயோ வர்றதில்லை. அது மக்களோட பிரச்சனைகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அளவிடக்கூடிய காலக்கிடவோட தீர்வுகளை கொடுக்கிற ஒரு இன்ஜினியரிங் ப்ராசஸ். நம்பிக்கையை ஜெயிக்கிறது ஒரு கலை இல்ல, அது ஒரு அறிவியல். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.